உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதை எதிர்த்து காங்கிரஸ் தரப்பில் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியதை தொடர்ந்து காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக திவ்யா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சியினை உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தி இருப்பது என்பது ஜனநாயகத்தை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கு இது போன்ற ஒரு தேவையே இல்லாத சமயத்தில் மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தையோ அல்லது உயர்நீதிமன்றத்தையோ தாங்கள் நாட இருப்பதாக நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தற்பொழுது நாம் கபில் சிபல் அவர்களோடு பேசிய பொழுது உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வழக்கு தொடர இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுக்கு முழு பெரும்பான்மை இருந்தும் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு வேண்டுமென்றே எடுத்திருக்கிறது. குறிப்பாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக புற வழியாக இது போன்ற நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு முயற்சிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாங்கள் வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக உயர்நீதிமன்றத்தை அவர்கள் நாட இருக்கிறார்கள். ஒருவேளை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட விரும்பவில்லை என்றால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தடை கோருவது தங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கும் என்பது அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா, சிறிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலையுமே மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை செய்கிறது. ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் அது மாதிரி தான் செஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை ஆளுநரை நோக்கி வீசியது, கேள்விகள் கேட்டது. இதே மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய அரசு செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைக்கிறது. மத்திய அரசுடைய விளக்கம் என்ன? கண்டிப்பாக கார்த்திகேயன், அதாவது இது குறித்து நேற்றைய தினமே மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஒரு பதிலை தெரிவித்திருந்தார். அதாவது ஒரு மாநில அரசினுடைய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது பட்ஜெட்டை நிறைவேற முடியாமல் போகும் பொழுது அந்த அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு எந்த ஒரு அரசாக இருக்கும்? ஏனால் மாநிலமே முழுக்க பட்ஜெட்டை நம்பியே செயல்படும் பொழுது அதை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமையில் அங்கு ஜனநாயகம் இருக்கிறது, ஒரு அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்றெல்லாம் எவ்வாறு நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அது மட்டுமல்லாது ஆளுநருடைய தரப்பிலிருந்து இது தொடர்பாக விளக்கங்கள் கேட்கப்பட்டது. அவருடைய தரப்பிலிருந்து முழுமையான விளக்கங்களும் அறிக்கைகளும் கொடுக்கப்பட்டது. அதனை அடுத்து மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாது தற்பொழுது 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 27 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது. அது ஆட்சி அமைப்பதற்கு போதுமான ஒரு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் கிடையாது. எனவே இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு பெரும்பான்மை கிடையாது என்பது மத்திய அரசினுடைய விளக்கம். அது மட்டுமல்லாது அங்கு அதிருப்தி எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய விஜய் பகுகுணா போன்றவர்களும் இந்த விவகாரத்தை ஆதரித்திருக்கிறார்கள். எனவே புதிய அரசு அமைவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த குடியரசுத் ஆட்சி பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.